வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யன். ஸோ இன்றைக்கி என்ன விஷயத்தை கொண்டு வராங்கன்னா, எளிதான விதத்தில் உங்களுக்கு மீன் குழம்பு செய்து காட்டுறது எப்படின்றதா இந்த வீடியோவில் காட்டுறேன். நல்ல கரந்திரடி வாங்கினான். ஸோ கரந்திரடியில் நல்ல ஒரு மீன் குழம்பு ஸ்ரீலங்கா ஸ்டைலில் செய்கிறதா இன்றைக்கி என் ஐடியா. ஸோ எப்படி செய்கிறன்றதை இந்த வீடியோவில் வடிவாக உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் மீனை வடிவாக கழுவிட்டோம். இப்போ எங்களோட மீன் கறிக்கு 2 தக்காளி பழம், ஒரு 3 உள்ளி எடுத்த நான் உள்ளி உடைச்சாச்சு. மற்ற ஜிஞ்சர் ஒரு சின்ன துண்டு, மற்ற ஒரு பச்சை மிளகாய் ஒரு 7-8 பச்சை மிளகாயும், வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்தேன். வெங்காயம் கூட போட்டால் கொஞ்சம் மீன் கறி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணணும். அப்படியே தக்காளி பழத்தை அப்படியே சின்ன கட் பண்ணுவோம். உள்ளியை சின்ன சின்ன வெட்டுவோம். இப்போ நாங்கள் சட்டி கொதிச்சுட்டு ஓரளவு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடுவோம். அம்மா பறக்குதே. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுவோம். அதுமாரி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டுட்டு வடிவாக கிண்டுவோம். ஏன் ஸ்டார்டிங்லேயே வெந்தயம் கடுகெல்லாம் போடலைன்னா உடனே கருகி போடும். ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் தாளித்து போட்டு வெந்தயம் அதெல்லாம் போட்டால் இதமான இதில் கிடக்கும், கணக்கான பதத்தில் கிடக்கும். அடுத்து நாங்கள் வெட்டின பச்சை மிளகாயை போடுவோம். அடுத்து நாங்கள் வெட்டின தக்காளி பழத்தை போடுவோம். அடுத்து நாங்கள் வெட்டி வச்ச உள்ளியை போடுவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது உப்பு இப்போ ஸ்டார்டில் 2 ஸ்பூன் உப்பு போடுவோம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் ரம்பையிலையும் பிச்சு போடுவோம். வடிவா கிளறி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இவ்வளோ வேகட்டும். தக்காளி பழம் வேகட்டும். ஸோ மூடி வச்சு விடுவோம் 2 நிமிஷம். ஓகே, 2 நிமிஷம் ஆகிட்டுது. நல்லா போட்டு தக்காளி பழமெல்லாம் வெந்துட்டு லைட்டாக கிளறி போட்டு அடுத்து புளி நல்ல பழப்புளி கொஞ்சம் விட்டுட்டு 2 ஸ்பூன் 3 போடுவோம். 3 ஸ்பூன் நல்லா தூளை போட்டுட்டு வடிவா இது பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு நீட்டான வடிவான ஒரு கிரேவி எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு மீன் கறிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கிரேவி ஹீட் ஒரு அளவான இதெல்லாம் விடுங்க. கூட நெருப்பு இது பண்ணிடாங்க, கறி போடும். ஸோ அளவான இதில் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்த தண்ணி விடுவோம். ஓகே, தண்ணி விட்டுட்டு லைட்டாக கிண்டிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுபோல் தண்ணி விட்டால் போது
இன்னும் 10 ஸ்பூன் உப்பு தேவை. ஸோ 10 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. ஓகே, வடிவ தண்ணி வடிவ கொதிச்சிட்டு இந்த தேங்காய் பால் வந்து விடுவோம். தேங்காய் பாலை விட்டுட்டு வடிவா கிண்டிட்டு அடுத்து மீனை வந்து நாங்கள் போடுவோம். மீன் போட்டாச்சு. லைட்டாக மேலால் அப்படியே கிண்டி போட்டு அப்படியே மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுவோம். ரெடி ஆகிட்டு நல்ல வடியாக மீன் குழம்பு வந்திருக்கு. நல்லா இருக்குது. நல்ல அருமையான மீன் கறி வந்துட்டு நல்லா இருக்கு. எங்களோட மீன் கறி ரெடி ஆகிட்டு உண்மையாக சொல்ல போனால் நல்ல அருமையாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இப்படி மீன் கறி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்டணுமெண்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு இந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.